இதுவரைக்கும் நடந்த ஸ்டோரியில செம்ம ஜாலியான சூழ்நிலைக்குள்ள ஹன்ரு தெரியாமலே ஒரு அம்ப ஜியானுக்கு ரொம்ப பக்கத்துல ஆல்மோஸ்ட் ஆபத்தான மாதிரி எழுதிடுறான். அதோட பாத்திருப்போம். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம ஷேர் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். சரி, இப்போ டிராமாக்குள்ள போகலாம். அந்த அம்பு கொஞ்சம் கூட தவறி இருந்தா பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கலான்றதால அங்கிருந்த எல்லாரும் அதிர்ச்சியில ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்னு போயிடுறாங்க. உடனே எல்லாருக்கும் ஹன்ரு மீது கோபம் வருது. குறிப்பா அங்க வந்திருந்த கைலியும் ஃபாரதியும் அவங்கிட்ட தங்களோட கடும் கோபத்தையும் அதிருப்தியையும் வெளிப்படையா காட்டுறாங்க. ஆனா ஜியாங் மட்டும் ஹன்ருக்காக பேசுறான். அவன் இத வேணும்னு செய்யல, அதனால அவனை இவ்ளோ கடுமையா திட்டாதீங்கன்னு அவன் காமா சொல்றான். அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த ஒருத்தர் ஜியாங் கிட்ட ஆல்மோஸ்ட் கெஞ்சுற மாதிரி, தயவு செய்து இந்த விஷயத்த உங்க கோச் கிட்ட சொல்லாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா மாணவர்களுக்கு சரியான விதிமுறைகளை கத்துக் கொடுக்கலன்னு சொல்லி என் வேலை போயிடும்னு பயத்தோட கேக்குறார். அதோட அந்த நாளில் நடந்த எல்லா விஷயங்களையும் சீக்ரெட்டா வச்சிருக்கணும்னு கேட்டுக்கிறாரு. ஜியாங் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கு சம்மதிக்கிறான். இதற்கிடையில ஹன்ரு ரொம்ப அவமானப்பட்டு கைலி கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறான். ஆனா கைலி அவன் பேசுறதையே கேட்க விரும்பாமலே அவனை இக்னோர் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த சம்பவம் ஹன்ருவோட மேனேஜருக்கும் தெரிய வருது. அதை கேட்ட அவர் செம்ம கோபமாகி, உன் இமேஜை சரி பண்ணதான் உன்னை அங்கே அனுப்பினேனா இல்ல இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டானா, நீ இன்னும் திருந்தலைனா இந்த கம்பெனிலிருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு கடுமையா எச்சரிக்கிறாரு. அதுக்கு ஹன்ரு திரும்பவும் மன்னிப்பு கேட்டு இனிமே என்னை பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுன்னு வாக்கு கொடுக்கறான். அடுத்த சீன்ல சோர்வான முகத்தோட ஹன்ரு தன் ரூமுக்கு திரும்புறான். அங்க லேஹாவ் மட்டும் ஃபுல் எனர்ஜியோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஹன்ருவ பார்த்ததும் நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து பிபிக்யூ பார்ட்டி போறோம்னு உற்சாகமா சொல்றான். கைலி அங்க வருவாளான்னு ஹன்ரு உடனே கேக்குறான். ஏன்னா அவ தன்னை அந்த பார்ட்டிக்கு இன்வைட் கூட பண்ணலையேன்னு அவன் வருத்தப்படுறான். அதற்கு லெஹாவ் கொஞ்சம் தயக்கத்தோட, சாரிடா, உனக்கு இன்விடேஷன் இல்லாததால் நீ அந்த பிபிக்யூ பார்ட்டிக்கு வர முடியாது, அதுவும் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்றது ஜியாங் தான்னு சொல்றான். இத கேட்ட ஹன்ரு உள்ளுக்குள்ள ரொம்ப ஹர்ட் ஆகிடுறான். நான் இவ்ளோ பெரிய ஸ்டார், ஆனா அந்த கேர்ள்ஸ், எஸ்பெஷலி நாள் முழுக்க என்னோட சேர்ந்திருந்த கைலி கூட என்னை இன்வைட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லையான்னு நினைச்சு அவன் மனசு உடைஞ்சு போகுது. அடுத்த சீன்ல கைலி அழகாக ட்ரெஸ்அப் பண்ணிக்கிட்டு ரெடி ஆகுறத பாக்குறோம். அப்போ லூனா, லின்சி நம்மோட வரமாட்டாளாம், அவளை யாரோ ஒருத்தனோட டேட் போயிருப்பாளோ போலன்னு கேஷுவலா சொல்றா. அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கிளம்புறாங்க. அங்க ஜியாங் ஏற்கனவே அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். 3 பேருமே சேர்ந்து பிபிக்யூக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் முடிச்சுட்டு மீட் வாங்க போன லெஹாவ் வருவான்னு காத்திருக்காங்க. ஆனா இந்த பக்கம் லெஹாவ் மட்டும் தனியா நின்னு அமைதியா அழுதுகிட்டு இருக்கிறான். பார்ட்டிக்கு வரும்போது லிங்ஸி ஒரு பையனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்துட்டான். அத பார்த்ததும் அவ ஹார்ட் பிரேக் ஆயிடுது. என்னோட லவ்வ ரிஜெக்ட் பண்ணினதுக்கு மேல இப்போ வேறொரு பையனுக்காக வெயிட் பண்றாளான்னு அவ ரொம்பவே உடைஞ்சு போகிறான். அதுக்கப்புறம் அவன் ஜியாங்க்கு கால் பண்ணி, ப்ரோ, என்னால இன்று பார்ட்டிக்கு வர முடியாது, நான் வாங்கின மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வேறொருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்புறேன், எனக்கு உடம்பும் சரியில்லைன்னு சொல்றான். ஜியாங்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படியே பண்ணுன்னு ஒத்துக்கிறான். தென் லெஹாவ் தன் முகத்தை மறைச்சுக்கிட்டு லிங்ஸியிடம் போகிறான். அவனை பார்த்ததும் அவள் ஷாக்கோட, சூப்பர் ஸ்டார் ஹன்ருவா, நீங்களா இங்க, நீங்கள் வரமாட்டீங்கன்னு தான் நினைச்சேன் நீ எக்ஸைட்மெண்டா சொல்றா. அந்த நொடிதான் லீஹாவுக்கு உண்மை புரியுது. லிங்ஸி ஆக்சுவலி ஹன்ருவுக்காக தான் காத்திருந்தாளாம். அதனால அவன் ஹன்ரு மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு அமைதியா அவ பக்கத்துல உட்காந்துக்கிறான். இதுக்கிடையில பிபிக்யூ ஸ்பாட்ல ஜியாங் பாடிக்கிட்டே அட்மாஸ்பியரை லைட்டா ஆக்கிக்கிட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாரும் மீட் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கடைசியா ஹன்ருவே மீட் பேக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வர்றான். அவனை பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஹன்ரு, லீஹாவ் தான் என்ன அனுப்புனான்னு எக்ஸ்பிளைன் பண்றான். அதுக்குள்ள கைலி ஸ்ட்ரெயிட்டா, ஓ அப்படியா, சரி, திங்ஸ் அங்க வச்சுட்டு நீ கிளம்பலாம்னு கோல்டா சொல்றா. அத கேட்ட ஹன்ரு ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்றான். அவனை நேரடியா வெளிய போக சொல்றாங்க இல்லையா, ஆனா ஜியாங்குக்கு அந்த ஆட்டிடியூட் பிடிக்கல. அதனால அவன் உடனே ஹன்ருவை நிறுத்தி, வந்துட்டியே அப்படின்னா எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாமேன்னு ஃப்ரெண்ட்லியா இன்வைட் பண்றான். ஹன்ருவும் அதை கேட்டு கொஞ்சம் ஹாப்பியா அங்கேயே ஸ்டே பண்ண ஒத்துக்கிறான். அடுத்த சீன்ல லிங்ஸி லீஹா கிட்ட, ஏன் நீ இவ்ளோ சைலண்டா இருக்கன்னு கேக்குறான். அதுக்கு அவன் குரலை மாத்திக்கிட்டு, தொண்டை கொஞ்சம் வலிக்குதுன்னு சமாளிக்கிறான். தென் லிங்ஸி எக்ஸைட்டடா பேச ஆரம்பிச்சு, நான் பல வருஷங்களா உங்க ஃபேன் தெரியுமான்னு சந்தோஷமா சொல்றா. லிங்ஸி ஹன்ருவ பத்தி பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவளுக்கு அவன் மீது எவ்ளோ டீப்பான கிரஷ் இருக்குன்றதெல்லாம் தெளிவா தெரிஞ்சது. அதை கேட்டுக்கொண்டிருந்த லெஹாவோட மனசுக்குள்ள மெதுவா பொறாம ஏற ஆரம்பிச்சிடுது. அவன் வெளியில காமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப ஹர்ட் ஆகுறான். இதற்கிடையில பிபிக்யூ ஸ்பாட்ல ஹன்ரு கைலியிடம் மெதுவா, நான் இங்க வந்தது உனக்கு உண்மையிலேயே ஹாப்பியா இருக்கா, ஆனஸ்டா சொல்லுன்னு கேக்குறான்.
ஆனா கைலி அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாம முகத்தை சுழிச்சுட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. ஆஃப்டர் மத்தவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் மீட் கிரில் பண்ணிக்கிட்டு இருந்த போது ஜியாங் கைலி கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் காட்டுறதா ஹன்ரு கவனிக்கிறான். அத பார்த்த உடனே அவனுக்குள்ள திரும்பவும் இரிட்டேஷன் வர ஆரம்பிக்குது. உடனே அவன் ஒரு மீட் ஸ்கியூவரை கைலிக்கு கொடுக்க ட்ரை பண்றான். ஆனா அவ அதை வாங்கிய உடனே நேரா ஜியாங் கிட்ட கொடுத்துடுறான். அந்த ஒரு விஷயமே ஹன்ருவை செம்ம கோவப்படுத்திடுது. அதனால இந்த டைமே அவர் ரிவெஞ்ச் மாதிரி நினைச்சு கிரில் பண்ணி கொண்டிருந்த மீட்ல ரொம்ப அதிகமா ஸ்பைசி மசாலாவை சேர்க்கிறான். கைலி அதை ஜியாங் கிட்ட கொடுக்கும்போது அவன் வாயே எரியணும்னு தான் அவனோட பிளான். ஆனா விதி வேற மாதிரி மாறுது. ஹன்ரு தயாரிச்ச அந்த ஸ்பைசி மீட்டை ஜியாங் சாப்பிடவே இல்ல. அதுக்கு பதிலா கைலியே சாப்பிட்டுடுறான். அடுத்த நொடியே மிளகா காரம் அவன் வாயில பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. அவளோட முகமே சிவந்து போயிட அங்கிருந்த எல்லாரும் பதறி போகுறாங்க. ஜியாங் உடனே ஓடி வந்து அவளுக்கு பழச்சாறு கொடுத்து காம் பண்ண ட்ரை பண்றான். அந்த நேரத்துல கைலி கோபத்துல ஏன் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு ஹன்ருவ ரொம்ப கோவமா திட்டுறா. அத கேட்ட ஹன்ரு டோட்டலா ஆக்வர்ட் ஆயிடுறான். ஏன்னா கைலிக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு அவன் நினைக்கவே இல்ல. அவன் பிளான் ஜியாங்க இரிட்டேட் பண்றதுக்கு தான். ஆனா அது முழுக்க பேக் ஃபயர் ஆயிடுது. இதற்கிடையில வேறொரு இடத்துல லீஹாவுக்கு டின்னர் சர்வ் பண்ணப்படுது. அவன் அந்த ஃபுட்டை பார்த்ததும் தெரியாம ஒரு சின்ன சத்தம் போட்டுடுறான். அந்த ஒரே குரல் லின்சிக்கு பெரிய க்ளூவா மாறிடுது. இவன் ஹன்ரு இல்லன்னு அவளுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே உண்மை வெளியே வருது. அவள் முன்னாடி இருந்தது உண்மையில லீஹா தான். இத கேட்டதும் லின்சி ஃபர்ஸ்ட் ரொம்ப கோவப்பட்டு லீஹாவை அடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த கோவம் சீக்கிரமே கண்ணீரா மாறிடுது. அழுதுகிட்டே என்னோட ஃபீலிங்ஸ நீ விளையாட்டா எடுத்துட்டன்னு அவனை குத்தம் சொல்லுறா. இன்னொரு பக்கம் பிபிக்யூ இடத்துல ஹன்ருவோட மனசுக்குள்ள பொறாம இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. ஜியாங் கைலிய எவ்வளவு கேரா பாத்துக்கிறான்னு அவன் தொடர்ந்து கவனித்து கொண்டே இருந்தான். அதுலயும் ஜியாங் பக்கத்துல இருக்கும் நேரத்துல கைலி தன்னை திரும்பி கூட பார்க்கலன்னு தான் அவனை அதிகமாக பாதிச்சது. சாதாரணமாவே அவள் ஹன்ருவ பெருசா கவனிக்க மாட்டா. ஆனா இப்போ அவனை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிக்கிட்டு இருந்தா. இதற்கிடையில அங்க திடீர்னு ஒரு பாம்பு தெரிஞ்சவுடன் சிச்சுவேஷன் இன்னும் டென்ஸ் ஆகிடுது. அந்த நேரத்துல கைலிய எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இன்ஸ்டிங்டும் அதே நேரத்துல உள்ளுக்குள்ள இருந்த பயமும் சேர்ந்து ஹன்ரு திடீர்னு அந்த பாம்பை பிடிச்சுக்கிறான். ஆனா அது பெரிய மிஸ்டேக் ஆகிடுது. அடுத்த நொடியே அந்த பாம்பு ஹன்ருவையே கடிச்சிடுது. விஷம் ஏறியதால அவன் உடனே மயங்கி கீழே விழுந்துடுறான். அங்க இருந்த எல்லாரும் பதறி போகுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹன்ரு கண்ணை திறக்கிறப்போ அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லப்படுது. ஆனா அந்த நேரத்திலயும் அவன் ஒரு ஸ்டப்பான் கண்டிஷன் வைக்கிறான். கைலியும் என்னோட கூட வரணும்னு பிடிவாதமா சொல்றான். வேற வழி இல்லாம கைலி ஜியாங்கின் பார்ட்டிய பாதியிலேயே விட்டுவிட்டு ஹன்ருவோட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறா. தென் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு 2 பேருமே தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கும்போது ஹன்ருவோட ஃபேஸ்ல வேற மாதிரி ஹாப்பினஸ் தெரியுது. அவன் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். அந்த நேரத்துல அவனுக்கு கைலியின் மீது ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகிடுச்சுன்னு நாமும் கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அவனோட பிக்கெஸ்ட் விஷ் என்னன்னா கைலி எப்போதும் தன் பக்கத்திலேயே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறான். இது காதல் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னே சொல்லலாம். சமீபத்திய எபிசோட்ல ஹன்ரு ரூம்குள்ள வரும்போது லியா ஏற்கனவே அங்க பெட்ல சோர்வா படுத்திருப்பத பாத்திருப்போம். அவனும் மனசு உடைஞ்ச நிலையில தான் இருந்ததால ஹன்ருவும் அமைதியா பக்கத்துல படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் 2 பேருக்கும் எப்படி டோட்டலா டிசாஸ்டரா மாறிடுச்சுன்றத பத்தி 2 பேருமே தங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விதமான ப்ரோ பாண்டிங் மொமெண்ட் மாதிரி அந்த சீன் ஃபீல் கொடுக்குது. தென் நெக்ஸ்ட் டே ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடக்க போதுன்னு அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபுல் ஸ்விங்ல நடக்குதுன்னு அடுத்த சீன்ல காட்டுறாங்க. போட்டிக்கான ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான ரூலை ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. வெளியிலிருந்து எந்த ஸ்நாக்ஸையும் உள்ள கொண்டு வர கூடாது. அத கேட்ட உடனே ஹன்ரு உடனே தன் பேக சீக்கிரட்டா செக் பண்றான். ஏன்னா கைலி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றான்னு தெரிஞ்சதால அவளுக்காக நிறைய ஸ்நாக்ஸும் கூடவே ஒரு மில்க் பாக்கெட்டும் அவன் பேக்ல மறைச்சு வைத்திருந்தான். ஆனா அவன் பேட் லக்குக்கு இதையெல்லாம் லின்சி நோட்டீஸ் பண்ணிடுறா. உடனே அவ கியூட்டா இன்சிஸ்ட் பண்ணி அந்த ஸ்நாக்ஸ்ல கொஞ்சம் எனக்கும் கொடுன்னு ஹன்ருவ தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கிறா. ஹன்ரு உடனே லின்சி கிட்ட நோ சான்ஸ், இதுல ஒண்ணு கூட உனக்கானது கிடையாதுன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுறான். அவன் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே கைலிக்காக தான் வச்சிருந்ததால ஒண்ணு கூட ஷேர் பண்ண மனசில்ல. அதே நேரத்துல கூச்சங்க வந்துடுறார். வந்த உடனேயே இங்க என்ன நடக்குதுன்னு ஹன்ருவையும் லின்சியையும் கடுமையாக திட்ட ஆரம்பிக்கிறார். அத தூரத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்த லூனா கைலியிடம் சிரிச்சு கொண்டே இது இப்ப டெய்லி ருட்டீன் மாதிரி ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஹன்ரு கோச்
கோச் கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கான். இவன் எப்பதான் திருந்துவானோன்னு சொல்றா. இதற்கிடையில இன்னொரு சைடுல யூமிங் ஃபுல் கோபத்தோட ஜியாங்க தேடி வரா. ஏன்னா அவன் நடத்திய பிபிக்யூ பார்ட்டிக்கு தன்னை இன்வைட் பண்ணாதது அவளுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகியிருந்தது. அதை விட முக்கியமா அந்த பார்ட்டிக்கு போயிருந்தா தான் ஃபேவரட் ஸ்டார் ஹண்ட்ருவ பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கும்னு தான் அவளுக்கு இன்னும் அதிக வருத்தம். ஜியாங் அங்க வந்த உடனேயே யாரோ தனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இம்மீடியட்டா ஃபீல் பண்றா. அடுத்த நொடியில அவனும் யூமிங்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னுக்குறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப க்ளோஸா இருந்ததால சீன் முழுக்க ஒரு ரொமான்டிக் வைப் கிரியேட் ஆகிடுது. யூமிங்கால ஜியாங்கின் பிசிக்ல இருந்து கண்களையே மாத்த முடியல. சில வினாடிகள்ல ரெண்டு பேருமே அமைதியா ஒருத்தரை ஒருவர் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அப்படியே அட்மாஸ்பியர் இன்டென்ஸா ஆகிக்கிட்டு இருக்கும்போது சடனா லீஹாவ் அங்க என்ட்ரி கொடுத்து, ஓஹோ இங்க என்ன காதல் மூவி சீன் ஓடுதுன்னு டீஸ் பண்றான். அதை கேட்ட உடனே ஜியாங்கும் யூமிங்கும் உடனே விலகிக்கிறாங்க. யூமிங் கொஞ்சம் பதறி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, ஆக்சுவலி நீ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா லீஹாவ் அவங்கள விடாம தொடர்ந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே அங்கிருந்து நடந்து போயிடுறான். உடனே யூமிங் அவனை நிறுத்தணுன்றதுக்காக அவசரமா அவன் பின்னால ஓடுறான். அடுத்த சீன்ல கைலி லேட் நைட் வர பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். வரப்போகிற காம்படிஷன் அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல கோச் அங்க வந்து அவளை மோட்டிவேட் பண்றார். நீ கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவன்னு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறார். தென் அவர் ஒரு ஆரோவை ஷூட் பண்ணி டார்கெட்டை செம்ம அக்யூரேட்டா ஹிட் பண்ணி காட்டுறார். அதை பார்த்த கைலி ஃபுல் இம்ப்ரெஸ்ட் ஆகிடுறா. ஆனா கோச் அங்கிருந்து திரும்பி போகும்போது அவருக்கு முதுகில் பெயின் இருப்பது தெரிய வருது. கொஞ்சம் வலியால கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் அதை கைலிக்கு தெரியாம மறைக்க ட்ரை பண்றார். அது ஒன்றுமில்ல, பழைய இன்ஜுரி கொஞ்சம் திரும்ப வலிக்குது அவ்வளவுதான் கேஷுவலா சொல்லி சமாளிக்கிறார். அடுத்ததா அந்த நைட் இன்னும் லேட் ஆகிறது. காம்படிஷன் பத்திய டென்ஷன் காரணமா கைலிக்கு தூக்கமே வரல. அவள் பெட்ல புரண்டு புரண்டு கிடக்குறா. அந்த நேரத்துல ஹண்ட்ரு கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. அதுல அவன் மெதுவா நாளைய காம்படிஷனுக்கு ஆல் தி பெஸ்ட்னு விஷ் பண்றா. ஹண்ட்ருவோட வாய்ஸ் மெசேஜை கேட்டதும் கைலியோட ஃபேஸ்ல தானாக ஒரு சின்ன ஸ்மைல் வந்துடுது. உடனே அவள் தேங்க்யூன்னு ஒரு மெசேஜ் அனுப்புறா. அதுக்கப்புறம் ஹண்ட்ரு இன்னும் ஏன் தூங்கலன்னு கேக்குறான். அதற்கு கைலி ஆனஸ்ட்லி ரொம்ப நர்வஸா இருக்கேன், நாளைய காம்படிஷன் நினைச்சாலே டென்ஷன் ஆகுதுன்னு சொல்றான். அதை கேட்ட ஹண்ட்ரு அவளை எப்படியாச்சும் அமைதி பண்ணணும்னு நினைக்கிறான். உடனே சரி நீ தூங்கணும், நான் ஒரு சாங் பாடுறேன்னு சொல்லி மெதுவா பாட ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர்ன்றதால அவனோட வாய்ஸ் ரொம்ப இனிமையா இருக்குது. அந்த குரலை கேட்டுக்கிட்டே இருந்த கைலி மெதுவா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறான். அவளுக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சு போகுது. ஹண்ட்ருவும் அந்த பாடல ஜஸ்ட் கேஷுவலா பாடல, ஃபுல் ஹார்ட்டோட பாடுறான். அவன் கண்களில் தெரியும் அஃபெக்ஷனை பார்த்தாலே கைலிக்காக பாடுறதுல அவன் எவ்ளோ ஹாப்பியா இருக்கான்னு புரிஞ்சிடும். கடைசியில அந்த சாங்க கேட்டுக்கிட்டே கைலி தூங்கிடுறா. ஆனா புவர் லீஹோ மட்டும் பரிதாபமான நிலை. ஹண்ட்ரு ஃபுல் நைட் பாடிக்கிட்டே இருந்ததால அந்த சத்தத்துல அவனால ஒரு நிமிஷம் கூட ப்ராப்பர்லி தூங்க முடியல. அவன் பெட்ல புரண்டு புரண்டு கஷ்டப்படுறான். அடுத்த நாள் ஃபைனல் ஸ்பாட் காம்படிஷன் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. எல்லா ஆர்ச்சரி ஸ்டூடெண்ட்ஸும் லைனா நின்னு ரெடியா இருக்காங்க. ஸ்டார்டிங்ல காம்படிஷன் ஸ்மூதாவே போகுது. எல்லாரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஹண்ட்ருவும் சரியான நேரத்துக்கு வந்து அங்க ஜாயின் பண்றான். ஆனா திடீர்னு கைலிக்கு ஒரு விசித்திரமான ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. மத்தவங்க எல்லாரும் ஆரோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளால மட்டும் டார்கெட்டை ப்ராப்பர்லி எய்ம் பண்ணவே முடியல. அவ கைய ஸ்டெடியா வச்சுக்க ட்ரை பண்றா. ஆனா ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே டைம் முடிஞ்சிடுது. கடைசி வரைக்கும் கைலியால ஒரு ஆரோ கூட ஷூட் பண்ண முடியாம போயிடுது. அங்க இருந்த எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. கடைசியில ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது கைலிக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கலன்னு தெரிய வருது. கோச் வெளிப்படையாகவே ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிறார். அவளை ரொம்ப கடுமையாக திட்டிட்டு கோபத்தோட அங்கிருந்து வெளியே போயிடுறார். ஹண்ட்ரு இத பார்த்து ரொம்ப கவலைப்படுறான். அவகிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறான். ஆனா அதற்குள் லின்சியும் லூனாவும் வந்து கைலியிடம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதற்கிடையில கைலி மட்டும் தன் கையில இருந்த போவ வெறிச்சு பார்த்து கொண்டே நிக்கிறா. அந்த நேரத்துலதான் ஹண்ட்ருக்கு ஒரு விஷயம் புரியுது. கைலியோட போ உடைஞ்சிருக்கிறது. ஆஃப்டர் கோச் அமைதியா கைலிய தன்னோட ஆபீஸ்க்கு கூப்பிட்டு பேசுறாரு. அங்க அவர் நாளைக்கு செகண்ட் ரவுண்ட் இருக்கு, அதுக்காக மனச ஸ்ட்ராங்கா வைன்னு அவளை மோட்டிவேட் பண்றார். ஆனா கைலி மட்டும் தன்னோட போ உடைஞ்ச விஷயத்த கோச் கிட்ட சொல்லவே இல்ல. கைலி அந்த உடைஞ்ச போ விஷயத்த கோச் கிட்ட சொல்லாததற்கு ஒரு பெரிய காரணம் இருந்துச்சு. ஏன்னா அந்த வில்ல உடைச்சதே உண்மையில எஸ்டர்டே நைட் கோச் தான். இந்த விஷயம் கைலியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வந்ததும் அவங்க உடனே அந்த போவை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒருத்தரிடம் எடுத்துக்கிட்டு போறாங்க. ஆனா அவர் அதை பார்த்த உடனே இதை ரிப்பேர் பண்ண முடியாது, புதுசா ஆர்டர் பண்ணணும், அது வர குறைஞ்சது 2 நாள் ஆகும்னு சொல்லிடுறாரு. அத கேட்டதும் அந்த கேர்ள்ஸ் இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்னா காம்படிஷனோட செகண்ட் ரவுண்ட் அடுத்த நாளே நடக்க போகுது. இதனால லூனா உடனே கைலியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான ஜியாங் கிட்ட இந்த விஷயத்த சொல்றா. அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு நம்பிக்கையோட கேக்குறா.
ஜியாங் அவங்கள காம் பண்ணி, கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றான். அடுத்த சீன் அந்த நைட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்க ஹன்ருவும் கைலிய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவளோட சிச்சுவேஷனை நினைச்சு அவனுக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. அவன் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாக்குறப்போ ரீப்ளேஸ்மெண்ட் போ வர 3 நாள் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறான். அதே நேரத்துல அவனுக்கு ஒரு ஐடியா வருது. என்னோட போவையே கைலிக்கு கொடுத்துடலாமே, எப்படியும் அவளுக்கு இந்த காம்படிஷன் எவ்ளோ இம்பார்ட்டன்ட்டோ எனக்கு அதளவுக்கு முக்கியம் இல்லன்னு அவன் நினைக்கிறான். உடனே அவன் லேஹாவை கூட்டிக்கிட்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு கிளம்புறான். 2 பேருமே ஹாஸ்டல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அங்க நெட்வொர்க் சரியா கிடைக்கல. அதனால ஹன்ருவால கைலிய போன்ல காண்டாக்ட் பண்ண முடியல. கடைசியில விண்டோ வழியா உள்ள போயிடலான்னு ரிஸ்கா பிளான் எடுக்கறாங்க. ஆனா ஹாஸ்டல் உள்ள ஃபுல் டார்க்கா இருந்துச்சு, ஒன்னும் சரியா தெரியல. அந்த நேரத்துல தான் சடனா ஹாஸ்டல் வார்டன் அங்க வந்துடுறார். 2 பேரையும் பார்த்த உடனே இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறார். சிச்சுவேஷன் மோசமாக போகிறதுக்கு முன்னாடி ஹன்ரு உடனே லேஹாவ் கிட்ட, நீ போய் இந்த போவை கைலிக்கு கொடு, நான் அதுக்குள்ள வார்டனோட அட்டென்ஷனை டைவர்ட் பண்றேன்னு சொல்றான். லேஹாவும் உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டு உள்ள போகிறான். 2 பேருமே தனித்தனியா போனதுக்கு அப்புறம் அவன் அமைதியா காரிடார் வழியா மூவ் ஆகுறான். அதே நேரத்துல லின்சியும் அங்க வந்து சேர்றா. ஒழிஞ்சிக்க ஒரு நல்ல இடம் தேடி லேஹாவ் அவசரமா சுத்தி பாக்குறப்போ 2 பேருமே திடீர்னு ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறாங்க. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்த அந்த நொடியே 2 பேருமே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. இதற்கிடையில ஹாஸ்டல் வெளியே இருந்த 2 கேர்ள்ஸ், உள்ள யார், அங்க ஏதாச்சும் பாய்ஸ் இருக்காங்களான்னு சந்தேகத்தோட கேக்குறாங்க. அதுக்கு லின்சி உடனே, இல்ல இல்ல நான் தான் உள்ள இருக்கேன்னு சமாளிக்கிறாள். அத கேட்டதும் அந்த 2 பேரும் நம்பி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ல அந்த நாள் அவன் தனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது லின்சிக்கு ஞாபகம் வருது. அதனால அவன் ஒருவேளை என்ன பார்க்க தான் வந்திருப்பானோன்னு அவன் மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிக்கிறா. உடனே அவள் லேஹாவிடம், நீ இங்க ஏன் வந்தன்னு கேக்குறா. ஆனா லேஹாவ் இன்னோசென்ட்டா, ஆக்சுவலி நான் கைலிக்காக தான் வந்தேன், இந்த ஐட்டம் அவகிட்ட கொடுக்க முடியுமான்னு சொல்லிடுறான். அத கேட்டதும் லின்சியோட ஃபீஸ் மாறிடுது. இவனுக்கு என்ன விட கைலியில தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமோன்னு அவன் நினைக்க ஆரம்பிக்கிறா. அதனால அவன் முகத்தை சுழிச்சிட்டு எந்த பதிலும் சொல்லாம அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் போர் ஹன்ரு மட்டும் பிடிபடாம தப்பிக்க லிட்டரலா உயிரோட ஓடிக்கொண்டிருக்கான். ஒளிஞ்சுக்க இடமே கிடைக்காததால கடைசியில அவன் ஒரு டஸ்ட்பின்குள்ள ஏறி மறைஞ்சுக்கிறான். அவனை தேடி வந்த அந்த 2 பெண்ணுங்களும் ஒருவேளை அவன் இந்த டஸ்ட்பின்குள்ள இருக்கலாமோன்னு சந்தேகப்படுறாங்க. ஆனா இன்னொரு பெண்ணு உடனே, அட பாவி, யாராவது குப்பை தொட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிற அளவுக்கு பைத்தியமா இருப்பாங்களா, அதையும் திறந்து பார்க்க நாம கை கடக்க போறோமா, அவன் வேற டைரக்ஷன்ல போயிருப்பான்னு சொல்றான். அதை கேட்டதும் அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்படி பாவம் ஹன்ரு குப்பை தொட்டிக்குள்ளேயே பரிதாபமான நிலைமையில சிக்கி கிடக்குறான். அந்த நேரத்துல தான் அவனுக்கு வெளியில இருந்து கைலியின் வாய்ஸ் கேக்குது. உடனே அவன் அமைதியா பார்த்த போது கைலி ஜியாங்கோட வெளியே நிக்கிறான்னு கவனிக்கிறான். அந்த நைட் அவளுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கிடைச்சிருந்தது. அதோட ஜியாங் அவளுக்காக ஒரு புது போவை கொண்டு வந்திருந்தான். அது சாதாரணமா கிடைச்சது இல்ல, வேறொரு யூனிவர்சிட்டியில இருந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஸ்பெஷலி கைலிக்காக வாங்கி வந்த கிஃப்ட். அதை பார்த்த கைலி ரொம்ப இமோஷனல் ஆகி மனசார ஜியாங்குக்கு தேங்க்ஸ் சொல்றான். அதுக்கு ஜியாங் சிரிச்சுக்கிட்டே, நீ தான் என் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, உனக்காக இதை பண்றது பெரிய விஷயமே இல்ல, வருத்தப்படுறதுக்கு பதிலா நீ ஃபர்ஸ்டே என்கிட்ட சொல்லி இருக்கணும்னு சொல்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட கைலி ஃபுல் ஹாப்பி ஆயிடுறா. ஆனா டஸ்ட்பின்குள்ள மறைஞ்சிருந்த ஹன்ருவோ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே குதிச்சுக்கிட்டு இருக்கான். நான் இங்க தூசி குப்பை எல்லாத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு அவளுக்காக கஷ்டப்படுறேன், ஆனா அவள் அங்க ஜியாங் கூட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காளேன்னு நினைச்ச உடன் அவனுக்குள்ள பொறாம ஃபுல்லா ஏறிடுது. அந்த இன்டென்ஸ் ஃபீலிங்கோட தான் இந்த பாட்டு முடிவுக்கு வருது.